ஷே பார்வதி அம்மா, அப்புறம் உள்ள கணக்கு வாங்கி எப்படி ஓடுதா? புரோக்கர் ஓடுதானா? லேண்டு ஓடுதானா? பூரா விவசாய இடத்த அழிச்சு அப்ரூவல் வாங்கியிருக்கான். பூரா பில்டிங்கை போட்டிருக்கான், மில்லு தொழிற்சாலை கட்டியிருக்கான். இது எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்கலையாப்பா? பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பெட்டிஷனை ஏற்றி ஏற்கனவே ஒரு சத்தியவாக்கில் வாங்கியே இவ்வளவுக்கு நாள் பொழுது ஓடி போச்சு. அப்போ நீதிமன்றத்தில் அப்படித்தான் ஓட்டுவான். அவனுடைய கணக்கு, எதிரியுடைய கணக்கு. இப்படி கணக்கு ஏற்றி வச்சு இப்படியே நாலு பொழுது ஓட்டி எப்போ கடவுள் வாராரோ பார்ப்போம்னு அவன் முற்றுப்புள்ளி வச்சான். பூமியில் இறங்கி பூரா அப்புறல் போட்ட கணக்கு பூரா இப்போ வரும். எல்லா அதிகாரியும் போட்டிருப்பான், அரசியல்வாதி போட்டிருப்பான், பூரா பஞ்சாயத்து போடுவான், பஞ்சாயத்து போர்டில் போட்டிருப்பான், வார்டில் இருக்கிறவன் போட்டிருப்பான், வார்டில் இருக்கிற அனைத்தும் கூவ மாதிரி குடும்பமாக கணக்கா அதுவும் போட்டிருப்பான். அனைத்தும் உள்ள இந்த கணக்கு கம்ப்யூட்டர் கணக்கில் தூக்குவார். கம்ப்யூட்டர் கணக்கில் தூக்கையில் உள்ள ரிவிட் அடிப்பார். அப்புறம் உள்ள கணக்கு எல்லாமே இன்ஜினியர்லேருந்து உள்ள மாட்டுவான், எல்லா கொத்தனார்லேருந்து மாட்டுவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. அப்புறம் உள்ள கணக்கு பூரா எடுக்காரு. ஓடுறா நாய் தவுன மாதிரிக்கு 2 கால் கைய 4 பாய்ச்சலாக ஓடலாம். உடிச்சு ரிவிட் அடிப்பாரு. அப்புறம் உள்ள கணக்கு எடுக்காரா. இப்போ இதில் எல்லாம் மாட்டுவான். புரோக்கர்லேருந்து லேண்டு போடுறான்ல, எல்லாம் பூரா விவசாயம், நெல் விளையும் இடம், மானாங்க அடுத்தாப்புல நவதானியங்கள் விளைய இடம் அனைத்தும் கூறாக போட்ட கணக்கு குடிப்பார். எல்லா ஜமீன் உள்ள கணக்கு, மன்னராட்சி உள்ள கணக்கு, பூரா விவசாயம் தான் இருந்தது. ஜமீன் கணக்கில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ அரசியல்வாதி நாசம் பண்ணி கொண்டே இருக்கான். இப்போ பிடிச்சி ரிவிட் அடிப்பார். முக்கால் சத்தியம் போட்டாரா, எழுதிட்டாரா அந்த கணக்கு. இந்த கணக்கு பிடிக்கல, முப்படை வானரப்படை இராணுவத்தை வச்சு தூக்கியில நச்சு எடுத்துக்கூடாது. முக்கால் சத்தியம்.